ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமேஷ். இன்னைக்கு ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிற ஒரு சோர்ஸாக மிகப்பெரிய சோர்ஸாக என்ன செய்கிறாங்க, இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டில் உள்ள எல்லாருமே நிறைய பேர் எப்படா காசு சம்பாதிக்க வீட்டில் இருந்து எப்படா காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு வர்றது இந்த யூடியூப் தான். இந்த யூடியூப்பில் வீடியோ நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய பேர் காசுக்காக அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய பேர் தங்களுடைய ஃபேஷனாக நினச்சி அதை செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுக்குள்ள இருக்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணும், அதை வச்சு நம்ம இன்னமும் மேலே மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க பெரும்பாலானவங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த யூடியூப்ல சல்லி சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி சல்லி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஹவு டு ஓப்பன் நியூ அக்கௌண்ட் யூடியூப் அப்படின்லாம் சர்ச் பண்ணால் நிறைய வீடியோஸ் வரும். ஆனால் அதுக்கான கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இமேஷ் Vlogs. நிறைய பேர் விட்டுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு 10 நாளைக்கு கண்டினியூவாக வீடியோ போடுவாங்க. ஏன்னா அந்த 10 நாளைக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, சரியான தடுமலாக இருக்குது, இருந்தாலும் நான் வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷன். நேற்று 2 நாள் நான் வீடியோ போடலை, அதனால இன்றைக்கி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏதாவது நாய்ஸ் இருந்தால் ஐ எம் வெரி சாரி, ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு கண்டினியூவாக வீடியோ போடுவாங்க. ஏன்னா அந்த 10 நாளைக்கான கண்டென்ட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியே சேனல் நேமையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் விட்டுற மிஸ்டேக் அதான். நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பேர் நீ ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் எப்போவுமே அதுக்கான கண்டென்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸி. நிறைய பேர் அந்த 10 நாளைக்கான கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய சேனல் நேமை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கப்புறம், டோட்டலாக பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டென்ட்டே கிடைக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, உங்களுடைய கண்டென்ட்டை வந்து உங்கள் லைஃப் லாங் கண்டென்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உங்கள் சேனல் நேமை ஒரு பிராண்டட்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணும்போது எங்கேயாவது உள்ள விஷயங்களை காப்பி பண்ணி எழுதுறது, இல்லாட்டி வேறு கூகுளில் சர்ச் பண்ணி எழுதுறதுனால எந்த யூஸுமே இல்லை. அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, அதை பார்க்குறவங்களுக்கும் யூஸ் இல்லை. நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணும்போது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்பவுமே கிளியராக இருக்கும். நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இல்லை இன்னொரு யார்ட்டையாவது இருந்து அந்த விஷயம் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து அதில் மிஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டென்ட்டை வந்து பாடமாக்கி இல்லை எங்கேயாவது உள்ளதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை கண்டென்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் சொல்கிறத விட, ஒரு யூடியூப் செய்கிறது, ஒரு வீடியோ செய்கிறத விட, நீங்கள் உங்கள் மைண்டில் மேக்ஸிமம் உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, நீங்கள் பேச போகிற ஹெட்டிங்கை வச்சு அது ரிலேட்டிவாக உங்களோட மைண்டில் ஏதாவது நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ செய்கிறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது, நீங்கள் எடுத்துருக்க கண்டென்ட், அதாவது நீங்கள் உங்களுடைய சேனல் நேமில் இப்போ ஃபுட்டை பற்றி எடுத்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு ட்ராவலிங்கை பற்றி பேசினாலும் சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ட்ராவலிங் Vlogs எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, உங்களால் வெளியில் போய்ட்டு தான் வீடியோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ட்ராவலிங் Vlogsன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு வெளியில் போக முடியலை, உங்களுக்கு சுகம் இல்லை, இல்லை போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டிவான, நீங்கள் ஒரு ட்ராவலிங் பண்ணும்போது என்னென்னத்தை வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் கண்டென்ட்டாக ரெடி பண்ணி ஒரு வீடியோ செஞ்சிடலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான்.
இப்போ ஃபுட்டை பற்றி பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுட்டு சமைக்கிறதுக்கு அன்றைக்கி வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுட்டுக்கான என்னென்ன ரெசிபியை சேர்த்தா ரொம்பவுமே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பேசலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையே நீங்கள் பேசலாம். அப்படி பேசினாலே உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு தலைப்பை எடுத்துட்டீங்கன்னா உங்கள் சேனல் நேமில் ஃபுட்டோ இல்லை வ்ளாக்ஸோ இல்லாட்டி ட்ராவலிங் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் அது தொடர்பாக மட்டும்தான் பேசணுன்ற அவசியமே கிடையாது. இப்போது ஃபுட்டை பற்றி பேசுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் என்னென்ன சாப்பாடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் நேமில் நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில இருந்து வேறு விஷயங்கள்லேருந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய வீடியோவில் இன்வால்வ் பண்ணிக்கிறது, எப்படி சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு கண்டென்ட் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் எங்கேருந்துமே எடுக்குது. நீங்கள் உங்களை சுற்றியுமே கண்டென்ட் நிறைய கொட்டி கிடக்குது, அவ்வளோ இருக்குது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணலாம். நான்லாம் அப்படி தான். எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் பார்க்குற விஷயத்த வச்சு இதை எப்படி கண்டென்ட்டாக ரெடி பண்ணுறது, இது எப்படி ஒரு மோட்டிவேஷனாக மற்றவங்களுக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்குறது, நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு மாதிரி இதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். ஸோ உங்களை சுற்றி நீங்கள் கண்டென்ட்டை வந்து வெளியில் யோசித்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக யோசித்து தேட வேண்டியதே இல்லை, உங்களை சுற்றியுமே இருக்குது. இங்கே இருந்துக்கிட்டு ஜப்பானில் போயிட்டு தான் ட்ராவலிங் வ்ளாக்ஸ் போட்டால் தான் ரீச் ஆகும் அப்படின்றலாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே வ்ளாக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனை பேசணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பேசலாம், உங்களை வச்சே நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் உங்களை சுற்றி உள்ள விஷயங்களை வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணணுனாலே ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டென்ட் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை, எதனாலுமே வீடியோ போடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை வச்சு நீங்கள் எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கண்டென்ட் ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்கும். ஓகே, கண்டென்ட்லாம் ரெடி, பட் எனக்கு கேமரா முன்னாடி நின்று நான் ஸ்டாப்பாக பேச முடியலை அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எல்லாருமே ரீடேக் போயிட்டு நான்லாம் ஆரம்பத்தில் ஒரு 10-15 ஒரு வீடியோ செய்கிறதுக்கு 10-15 டேக் போவேன். ஒரே விஷயத்த 10-15 தடவை திரும்ப சொல்லுவேன். பட் நான் இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோவில் குறைஞ்சது இப்போதைக்கு ஒரு 6 டேக் போயிருப்பேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரீடேக் போயிருக்கலாம். அதனால நீங்கள் ஒரே இதை தான் வீடியோ டேக் பண்ணுற அவசியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டெப்பாக பேசுகிறதுக்கே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய வீடியோ வந்து குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது இடைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து எட் பண்ணுங்கள். அது வந்து இன்னமும் லாங்காக இருக்கும். ஒரு வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், யூடியூப்பில் வாங்கணும்னு சொன்னால் 8 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரீச் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வீடியோ வந்து அதிக அளவாக ரீச் ஆகணும் அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவை அதிகமாக மேக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவுமே உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரும் சரி இல்லை 4000 வாட்ச் ஹவர் பெறுறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசுகிற விஷயங்களை, நீங்கள் சொல்கிற விஷயங்களை எத்தனை டேக் பண்ணாலும் பரவாயில்ல, 8 நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி குட்டி விஷயங்கள் வந்து உங்களுடைய சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னுடைய சேனலில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ஒரு சில காரணங்கள்னால் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப் சேனல் செய்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சில நாள் வந்து நான் வேலை செய்கிறனால எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு முடியாமல் இருக்கும். இருந்தாலும் நான் பார்க்குற ஒரு சில விஷயங்கள்ல அப்போவே எனக்கு ஃபோனில் நோட் புக்கில் எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதை அடுத்த வீடியோ செய்யும்போது இதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருவேன். ஸோ அதனால எனக்கு நான் அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் ஆகும்போது எனக்கு கண்டென்ட் தேடி நான் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணின்னு சொன்னால் உங்களுடைய சேனலும் ஈஸியாக க்ரோ ஆகும். அண்டு
எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.